அம்மன் வழிபாடு என்பது பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியான பெண் தெய்வத்தை வழிபடும் தொன்மையான மரபாகும். அன்பின் வடிவமாகவும் தீயவற்றை அழித்து நன்மைகளை காக்கும் தாயாகவும் கருணை மற்றும் சக்தியின் இருப்பிடமாக அம்மன் போற்றப்படுகிறார். மாரி, காளி, துர்கை என பல ரூபங்களின் பக்தர்களின் துயர் நீக்கி இகர பகர சுகரங்களை தரும் காவல் தெய்வமாக அம்மன் விளங்குகிறார். அம்மன் அன்பான தாய் மட்டுமல்ல, கோபம் கொள்ளும் தீவைகளை அழிக்கும் காளியாகவும் பக்தர்களை காக்கும் துர்கையாகவும் அருள்கிறார். இதை காண்பிப்பதற்காக துர்கா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். 18 கரம் கொண்டு மண் மீது சாய்த்தவள் ஓடி வருகிறார். சிரமாலை சூடியவள் சிங்கர மீதேறி வேப்பிள்ளை சூளமுடன் ஆடி வருகிறார். சக்தி வருகிறார், அன்னை சக்தி வருகிறார், சக்தி வருகிறார், அன்னை சக்தி வருகிறார். வந்திடு வந்திடு மாரியம்மா வனத்தில் வாழ்ந்திடும் காளியம்மா, வந்திடு வந்திடு மாரியம்மா வனத்தில் வாழ்ந்திடும் காளியம்மா. அம்மா மாரியம்மா, அம்மா காளியம்மா. அசுர கூட்டம் உன்னை எதிர்ப்பதா, ஆத்தா நீயும் வேடிக்கை பார்ப்பதா? அசுர கூட்டம் உன்னை எதிர்ப்பதா, மாரியாத்தான் பார்ப்பதா? மந்திர தந்திர சங்கிலி அறுத்து வாம்மா, மண்ணையாளும் மகா சக்தி நீயம்மா. மந்திர தந்திர சங்கிலி அறுத்து வாம்மா, மண்ணையாளும் மகா சக்தி நீயம்மா. வந்திடு வந்திடு மாரியம்மா வனத்தில் வாழ்ந்திடும் காளியம்மா. அம்மா மாரியம்மா. கல்லோலமாயானதே நாடு, அராஜகம் ஆட்சியில் ஆடுவதை பாடு. காணும் இடங்கள் மொத்தம் கற்ப ஆரம்மா, கருணை விழி நீ காட்டி காத்தருளவா அம்மையே. ஏன் இந்த மௌனமோ ரமாதேவி, இந்த பகைதனை வெல்ல நீ வருக தலைவி.
செய்வ? என்ன செய்வ? வா, என்ன செய்வ? உன்னதான் வா. என்ன செய்வ? என்ன செய்வ? குருடி அம்மன், குருடி குருட்டம்மன். இந்த குருட்டம்மன் என்ன செய்யும்? என்ன செய்யும்? வா வா. காளி, இந்த ஜென்மத்துல என்ன நீ அழிச்சிடலாம். ஆனா அடுத்த ஜென்மத்துல கண்டாசனுடைய சக்தியை மறுபடியும் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவேன். இந்த ஜென்மத்தில் இல்லடா, உன்ன மாதிரி தீய சக்திகள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் அவதரிப்பாடா இந்த பண்ணாரி அம்மன்.